ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 9th எக்ஸாம்பிள் 7.5 சாப்டர் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாமே வந்து கியூபாய்டு, அதாவது கியூபாய்ட்ல வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணோம், சம்ஸ் போட்டு பார்த்தோம். அது பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் நம்மளா போட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 7.5 உள்ள சம் தான் பார்க்க போறோம். சோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வீடியோக்குள்ள என்னன்னா எக்ஸாம்பிள் 7.5ல the length, breadth and height of the hall are 25 meter, 15 meter and 5 meter respectively. Find the cost of renovating is floor and 4 walls at the rate of rupees 80 per meter square. So this is a question how to solve it. ஓகேங்களா? இப்ப இந்த டயக்ராம் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த டயக்ராம ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் போடலாம். இப்ப இந்த வீடை நீங்க பாத்துருப்பீங்க. இந்த வீடுக்கு வந்து ரெனோவேட் பண்ண போறாங்க. ரெனோவேட்டிங் பண்ண போகும்போது அப்ப வந்து எவ்வளவு ருபீஸ் ஆகும்? பெர் மீட்டருக்கு வந்து 80 ருபீஸ்னா மொத்தத்துக்குமே வந்து இந்த மொத்த வீடுக்குமே ரெனோவேட் பண்ணா எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த பிக்சர்ல பாருங்க, லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 25 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிரெத் அதாவது அகலம் வந்து 15 மீட்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைட் வந்து 5 மீட்டர் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோர் வந்து ரெனோவேட் பண்றதுக்கும் 4 வால்ஸையும் ரெனோவேட் பண்ணிருக்கோம். அதாவது மொத்தத்துக்குமே ரெனோவேட் பண்ற 4 வால்ஸையும் நம்ம ரெனோவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ளோரையும் நம்ம ரெனோவேட் பண்ணணும். அப்ப மொத்தத்துக்கும் எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த டயக்ராம் புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம இப்படி சம் போடுவேன். சோ given லென்த் உடைய வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 25 மீட்டர், பிரெத் உடைய வேல்யூ இஸ் 15 மீட்டர், ஹைட் உடைய வேல்யூ 5 மீட்டர். So find the cost of renovating floor and 4 walls. ஃப்ளோரையும் ரெனோவேட் பண்ண போறாங்க, 4 வால்ஸையும் ரெனோவேட் பண்ண போறாங்க. அப்ப ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் 4 வால்ஸ். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா கியூபாய்ட்ல நம்ம யூஸ் பண்றோம்னா, நீங்க பாத்துருப்பீங்க அந்த பிக்சர்ல அது என்ன ஷேப்ல இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஷேப், கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. சோ கியூபாய்ட் ஷேப்புக்கு என்ன ஃபார்முலா ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் சொல்லும் போது அது என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்ட் உடைய ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா 4 வால்ஸ் மேலேயும் கீழேயும் கிடையாது, டாப் டு பாட்டம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு 4 ஃபேஸஸ் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணி போட போறோம். ஓகேங்களா? சோ நம்ம எதுக்கு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா மொத்தம் கியூபாய்டுக்கு வந்து 6 ஃபேஸஸ் இருக்கு. கியூபாய்டுக்கு 6 ஃபேஸஸ். ஆனா 4 ஃபேஸஸ் மட்டும் கால்குலேட் பண்ணி ஆன்சர் போடுறதா லேட்டரல் ஃபார்முலா ஏரியாவுடைய ஃபார்முலா. சோ 4 ஃபேஸஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்னன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சோ ஏரியா ஆஃப் 4 வால்ஸுக்குமே அதாவது டாப் அண்ட் பாட்டம் ரிமூவ் பண்ணிட்டு 4 ஃபேஸஸ் அதாவது 4 வால்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா LSA ஆஃப் கியூபாய்ட், அதாவது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2L plus V into H. This is the formula of the lateral surface area of the cuboid. Next 2 போட்டுக்கோங்க. லென்த் ஓட வேல்யூ என்னன்னா 25, பிரெத் ஓட வேல்யூ 15 into height ஓட வேல்யூ 5. So 25 plus 15 நம்ம ஆட் பண்ணா 40 கிடைக்கும். So 240 வந்து 80. 240 அதாவது 2 into 40 னா 80 into 5 னா 8 5s are 40. இங்க ஒரு 0 இருக்கு இல்லையா? So 0 எழுதிக்கோங்க. மீட்டர் ஸ்கொயர். So ஏரியா ஆஃப் 4 வால்ஸ்க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோருக்கு ரெனோவேட் பண்ண போறோம். ஸோ ரெனோவேட் பண்றது எத்தனை மீட்டர் நமக்கு தெரிஞ்சாதானே ரெனோவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஏரியா ஆஃப் த ஃப்ளோருக்குமே நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ஃப்ளோர். சோ ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோர் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஃப்ளோர் இப்படிதான் இருக்கும். அப்ப இது என்ன ஷேப்ல இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. சோ ரெக்டாங்கிள் ஷேப்க்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்னா L into B சொல்லிட்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? அப்ப லென்த்தோட வேல்யூ வந்து 25, பிரெத்தோட வேல்யூ வந்து 50. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 375 மீட்டர் ஸ்கொயர்.
ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ்க்கு வந்து 400 மீட்டர் ஸ்கொயர். அதோட வேல்யூ வந்து லென்த் எவ்வளவு இருக்குன்னா 400 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஃப்ளோருடைய வேல்யூ என்னன்னா 375 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப மொத்த வீட்டுக்கு ரெனோவேட் பண்ண போறோம். தனித்தனியா நம்ம பார்த்தாச்சு, இதுதான் லென்த், இதோட லென்த் நம்ம பார்த்தாச்சு. இப்ப மொத்த வீட்டுக்கு நம்ம பார்க்க போறோம்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சோ டோட்டல் renovating area of the hall. இப்ப ஹால்ல இருக்க டோட்டல் ஏரியாவுக்குமே நம்ம ரெனோவேட் பண்றது, அதாவது வீடு கிடையாது ஹால் சொல்லிட்டு அவங்க கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஹாலுக்கு வந்து நம்ம ரெனோவேட் பண்ணோம்னா நம்ம 4 வால்ஸுக்கும் நம்ம எவ்வளவு லென்த்னு பார்த்தாச்சு, ஃப்ளோரும் எவ்வளவு லென்த்னு பார்த்தாச்சு. இப்ப மொத்தம் ஹால்ஸ் வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சோ ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ், ஏரியா ஆஃப் 4 walls plus area of the floor. 400. Area of the floor oda value 375 meter square. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 775 meter square. ஸோ நம்ம ரெனோவேட், அதாவது ஃபுல் ஹாலோடைய ரெனோவேட் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 775. ஆனால் கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 80 rupees ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் 775 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, அப்போ எவ்வளோ ஆகும் மொத்தத்துக்குமே அப்படின்னு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். Therefore, cost of renovating ₹80 per meter square. அப்படின்னா நம்ம மொத்தம் ஹாலோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 775 into 80. ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர், அதாவது பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு ரெனோவேட் பண்றதுக்கு ₹80 ஆகும்னா 775 ஃபுல் இது மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஃபுல் மீட்டர் ஸ்கொயர், அதாவது 775 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹80 போட்டா எவ்வளவு ஆகும்னா 62,000 ஆகும் ரெனோவேட் பண்றதுக்கு. So this is the correct answer. So உங்களுக்கு சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க. இந்த வீடியோ தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.